மேஷம். இன்று உங்களின் வழிகாட்டுதல்கள் மற்றவர்களுக்கு பெரிதும் உதவும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த சொத்து விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் வெற்றி உண்டு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சார்த்தி வழிபடவும். ரிஷபம். மனதில் தேவையற்ற குழப்பங்கள் தோன்றி மறையும். மற்றவர்களின் வேலையை நீங்களே சுமக்க வேண்டிய சூழல் வரலாம். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. பயணங்களின் போது கவனமாக இருக்கவும். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு சிவபெருமானை தியானித்து மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லி வரவும். மிதுனம். வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இணக்கம் ஏற்படும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி தடையின்றி கிடைக்கும். பொது வாழ்வில் மதிப்பும் மரியாதையும் உயரும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு கற்கண்டு நெய்வேத்தியம் படைத்து வழிபடவும். கடகம். உங்கள் திறமைக்கு சவாலான வேலைகள் வந்தாலும் அதை திறம்பட முடிப்பீர்கள். பழைய கடன் பாக்கிகள் வசூலாகும். உடல் ஆரோக்கியத்திலிருந்து மந்தநிலை நீங்கி சுறுசுறுப்பு கூடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிட்டும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு சிதறு தேங்காய் உடைத்து வழிபடவும். சிம்மம். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக சில முக்கிய முதலீடுகளை செய்வீர்கள். பழைய உறவினர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி தரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது சிறப்பு. கன்னி. வீட்டில் சுப காரியங்களுக்கான ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கும். தாயாரின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாகனம் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. அலுவலகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஸ்ரீ ஹயக்ரீவரை வணங்கி வர அறிவுத்திறன் மேம்படும்.